மகாலட்சுமி பற்றி இதுவரை அறியாத தகவல்கள். செல்வத்திற்கு அதிபதியாக விளங்கும் மகாலட்சுமி இவ்வுலக மக்களுக்கு தாயாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் விஷ்ணு பகவானை சரணடைவதற்கு முதலில் தாயாரை சரணடைய வேண்டும். அம்மையார் ஒருவர் ஆதிசங்கரருக்கு நெல்லிக்கனியை தானமாக அளித்தது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அதனால் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் பாடி மகாலட்சுமியின் அருளை அந்த அம்மையாருக்கு கிடைக்க செய்தார். இதனால் அந்த அம்மையாருக்கு பெருஞ்செல்வம் கிடைத்தது. அந்த அம்மையார் துவாதசி அன்று நெல்லிக்கனியை தானமாக அளித்தது கவனிக்க வேண்டிய ஒன்று. நெல்லிக்கனியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது. அதனால்தான் அந்த அம்மையார் பாக்கியம் பெற்றார். எவர் ஒருவர் துவாதசி அன்று நெல்லிக்கனியை தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும். நெல்லிக்கனியை தானம் செய்ய முடியாதவர்கள் தங்கள் உணவில் அன்றைய நாள் நெல்லிக்கனியை சேர்த்து கொள்ளலாம். நெல்லிக்கனியில் இவ்வளவு விஷயம் இருக்கிறதா என்றால் ஆமாங்க, மகாலட்சுமியின் வடிவம்தான் நெல்லிக்கனி. தெய்வீக குணமுள்ள இம்மரத்தை வீட்டில் வளர்ப்பவர்கள் யோகம் பெற்றவர்கள். அதேபோல் வில்வ மரத்திலும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறார்கள். வில்வ மரத்தின் சிறப்பாக மகாலட்சுமியுடன் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்கிறார்கள். அதனால்தான் இம்மரத்திலிருந்து இலைகளை அஷ்டமி, நவமி, பௌர்ணமி, அமாவாசை, சதுர்த்தி, மாதப்பிறப்பு போன்ற நல்ல நாட்களில் கட்டாயம் பறிக்கக்கூடாது. இந்த நாட்களில் இலைகளை பறிப்பவர்களுக்கு தோஷம் ஏற்படுகிறது. மகாவிஷ்ணுக்கு உகந்த துளசி செடியில் மகாலட்சுமி வாசம் செய்வது அனைவரும் அறிந்ததே. அதனால்தான் துளசி மாடம் வைத்து வலம் வந்து வழிபடுபவர்களுக்கு எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கின்றதாக நம்பப்படுகிறது. எலுமிச்சங்கனி, வாழை இலை, மா இலை இவைகளிலும் மகாலட்சுமி முழுமையாக நிறைந்திருப்பதால் சுபகாரியங்களுக்கு இவற்றை பயன்படுத்துகின்றனர். குபேரன் செல்வத்திற்கெல்லாம் செல்வமாக இருந்தாலும் மகாலட்சுமி உயர்ந்தவராக போற்றப்படுவதன் காரணம் உமையவள் செல்வத்தை மட்டுமல்ல அவற்றுடன் நல்வாழ்வு, ஆரோக்கியம், புகழையும் சேர்த்து உலக மக்களுக்கு வாரி வழங்குகிறார்கள். அதனால்தான் குபேரனை விட மகாலட்சுமியை அதிகமாக வணங்குகின்றார்கள். நமக்கு செல்வம் மட்டும் இருந்தால் போதுமா? செல்வத்தை மட்டும் வைத்து ஒருவராலும் உயர்நிலையை அடைந்துவிட முடியாது. செல்வத்துடன் கூடிய ஆரோக்கியமும் நல்லொழுக்கமும் அறிவாற்றலும் வீரமும் நிறைந்திருக்க வேண்டும். இவற்றெல்லாம் இருந்தால்தான் ஒருவர் தன் வாழ்நாளை இனிமையாக வாழ முடியும். மகாலட்சுமி யாரை அடைய விரும்புகிறார் தெரியுமா? மகாலட்சுமி நிலையாக ஒரு இடத்தில் இருப்பவள் அல்ல. அவளுக்கு பிடித்த இடத்தில் பிடித்த நேரத்தில் காட்சி தருவாள். அவள் எங்கு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நாம் செய்யும் சில செயல்களில்தான் உள்ளது. வீரமிக்க ஒருவரிடம் மகாலட்சுமி இருப்பாள். சுறுசுறுப்புடன் சோம்பல்தனம் இல்லாத ஒருவரிடம் மகாலட்சுமி கண்டிப்பாக இருப்பாள். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் ஈகை குணம் கொண்டவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் நிச்சயம் கிடைக்கும். தவம் செய்பவர்களுக்கு லட்சுமியின் அருள் கிடைக்கும். வியாழக்கிழமை மாலை நேரத்தில் வரும் குபேர காலம் லட்சுமிக்கு உகந்த காலம். அதேபோல் சுக்கிர பகவானுக்கு அதிதேவதையாக மகாலட்சுமி இருப்பதால் சுக்கிரவாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை அன்று சூரிய உதயமான பின்வரும் காலங்களில் பூஜை செய்வது, இறை தரிசனம் செய்தால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்க செய்து செல்வம் கிடைப்பதற்கு வழிவகுக்கும். வறுமை இல்லாத வாழ்வு நிலைக்கும். நிலையில்லாத மகாலட்சுமியை இந்திரன் 4 பாகங்களில் நிலைபெற செய்தான் என்ற புராண கதையும் உண்டு. அதில் 4 பாகங்களில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வதாக கூறப்படுகிறது. அவை நிலம், நீர், நெருப்பு மற்றும் பொய் உரையாத மனிதர்கள். அதாவது பொய் கலக்காமல் உண்மையை மட்டும் பேசுபவர்களிடம் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள். சுமங்கலி பெண்களின் நடு உச்சி வகுட்டில், அனைவரின் உள்ளங்கையில், முகம் பார்க்கும் கண்ணாடியில் உமையவள் வாசம் செய்வதால் இவற்றில் விழிப்பது அன்றைய நாள் முழுவதும் யோகத்தை பெற்றுத்தரும். தேவாதி தேவர்களும் முதன்மை தெய்வங்களும் மகாலட்சுமியை பூஜை செய்வதுண்டு. அப்படி இருக்க மனிதர்களாகிய நாமும் சகல யோகங்களும் பெருஞ்செல்வமும் கிடைக்க மகாலட்சுமியை பூஜிப்போம்.